வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பாலியல் குற்றமாக அது பதிவு செய்யப்படவில்லை. அதனால அப்பொழுதே அது ஒழுங்கா பதிவு செய்யப்பட்டதாக அவருக்கு ஒரு தண்டனை இருக்கக்கூடிய வழக்கு சரியாக நடந்து வருகிறது. பொள்ளாச்சியில நடந்த விஷயங்கள் அதிமுக ஆட்சியில தான் நடந்தது. அதை யாரும் அப்பொழுது நடவடிக்கையே எடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் நடந்த பிறகு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரைவிலே நிச்சயமா குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் அடுத்த கட்டம். இந்த நேரத்துல இதை விட இன்னும் சிறப்பாக எப்படி செயல்பட முடியும். குற்றங்கள்ல நிச்சயமா தடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடந்து விடும்போது அரசு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதை செய்து அவங்களோட குடும்ப விஷயத்துல சண்டையா மாறிடுச்சு. அது நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்ன வேண்டுதலோ என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு வரவங்க கட்டிட்டு வருவாங்க. அவர் எதுக்காக அடிச்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. இங்க அதுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க அப்படியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சியில கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதுல யாரு அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருக்கு, யார் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறது எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா கோர்ட்லயே தெளிவா அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் யாரா இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை. அதனால அவர் யாரு அப்படிங்கிறது